நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜான் சினா வர்சஸ் ஆர்ட்ருத்ன்ற மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணதுக்கான உண்மை காரணம் என்ன, எதற்காக அந்த மேட்ச்ன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஆர்ட்ருத் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட தகுதியான்னு கேட்டிங்கன்னா WWE காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட்ருத் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட்ருத் வந்து ஜான் சீனாவோட ஃபேனாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜான் சீனாவை சைல்டுஹுட் ஹீரோவை பார்க்குறாரு. உண்மையிலே இப்படி தான் நிறைய பேருக்கு ஆர்ட்ருத்தை தெரியும். ஆர்ட்ருத் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறதாக நம்மளுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆர்ட்ருத் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா விண்டேஜில் ஜான் சீனா வர்சஸ் ரேண்டி ஆர்டன் ஃபீடு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே போல் ஜான் சீனா வர்சஸ் ஆர்ட்ருத்ன்ற ஃபீடு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மேட்சஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து பாருங்க. ஆர்ட்ருத் ஜான் சீனா ஃபேன்ஸ் மூஞ்சில டீ கப்பை ஊற்றி விடுறது இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஃபீடாக இருந்துச்சு. WWE இப்போ வந்து ஜான் சீனாவை இப்படி நல்ல ஹீலாக காமிச்சிருக்காங்க. அப்போ ஹீலாக இருந்த ஆர்ட்ருத்தை இப்போ ஜான் சீனா ஃபேஸாக மாற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஜான் சீனாவை இப்போ நல்ல ஹீலாக காமிச்சிருக்காங்க. ஆர்ட்ருத்தை ஃபேஸாக காமிச்சது இல்லாமல் ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்றதே புரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஜான் சீனா வர்சஸ் ஆர்ட்ருத் இந்த மேட்சை இப்போ WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. WWE எதற்காக இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா ஜான் சீனாவுக்கு ஒரு மேட்ச் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வேற எந்த பெரிய பயங்கரமாக இருக்க போகிறதான்னு கேட்டிங்கன்னா இருக்க போகிறது கிடையாது. ஆனால் மேட்ச் வைஸில் ஆர்ட்ருத் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். விண்டேஜ் ஆர்ட்ருத்தை பார்ப்போம். ஏன்னா ஆர்ட்ருத் வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் ஜோக்கரை தான் பார்த்துருப்பீங்க. ஆர்ட்ருத் TNA ஒரே டயத்தில் 2 சாம்பியன்ஷிப் வச்சிருந்த ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் WWE முன்னாடி ஒரு பயங்கரமான ஹீலாக இருந்திருக்கிறார் ஆர்ட்ருத். அந்த ஆர்ட்ருத்தை அப்படியே இப்போ ஃபேஸாக மாற்றிருக்கிறாங்க. அதனால ஃபேஸ் ஆர்ட்ருத் வர்சஸ் ஜான் சீனான்ற மேட்ச் மீண்டும் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம எப்படி ரேண்டி ஆர்டன் கதைகள் எப்படி பார்த்தோமோ ஃபேஸ் ரேண்டி ஆர்டன் இது வரைக்கும் நம்ம பார்க்காதது ஜான் சீனா கூட பார்த்துருக்குறோம். ஜான்ஸை ஹீல் பண்ணி பார்த்துருக்கோம். அதே ஸ்டோரி லைன் தான் இங்கேயும் வரப்போகுது. விண்டேஜ் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு ஜான் சீனா வர்சஸ் ஆர்ட்ருத்ன்ற மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.